கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி புதிய மாதத்திலே மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாரு, அவளோடு நிறைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதோ இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் யாக்கோபின் பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை போடுவான். இந்த மாதம் கிரீடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம். நல்ல உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெகுமதிகளையும் வெகுமானங்களையும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம். ஏன்னா இவ்வளவு நாளும் ரொம்ப சோதனைகளை ரொம்ப சகிச்சு வந்துட்டீங்க. எப்போவுமே சோதனைகளை சகிச்சு வந்த உடனடியாக உங்களை ஹானர் பண்ணுறதுல ஆண்டவர் தான் ரொம்ப கவனமாக இருக்கிறார். எனவே இன்றைக்கி ஆண்டவர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ மேன்மை, ராஜ கிரீடம், ராஜ பதவி, ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுப்பார். இந்த மாதத்தில் இருக்கிற உங்களுடைய தரித்திரங்கள் மாறி ஒரு வெளிச்சத்தின் முன்னேற்றத்திற்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போவார். தரித்திரம் மாறிடுச்சுனாலே அடுத்த செல்வங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். செல்வம் வந்தால் தான் தரித்திரம் மாறும். ஸோ இவ்வளவு நாளும் அநேகருக்கு முன்பாக கை கட்டி நின்று கூனி குறுகி நின்றவங்களை அநேகர் உங்கள் முன்னால் கை கட்டி நிற்க உங்களை பார்த்து கை குப்பி நிற்கிற ஒரு ராஜரீக மேன்மை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்னைக்கு கழுதைகள் காணாமல் போனதை கண்டுபிடிப்பதற்காக வந்த அந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவன் மேலே ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றி, தைல குப்பி அபிஷேகத்தை ஊற்றி அவனுக்கு ராஜ மேன்மையை கொடுத்தது போல் இன்றைக்கி காலையில் எழும்பி உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் உங்கள் சிரசில் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்றுகிறார். உங்கள் கண்களை மூடி விசுவாச கண்களை திறந்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு ராஜரீக அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படுகிறதையும் ஒரு ராஜரீக கிரீடம் உங்கள் மேலே வைக்கப்படுகிறதையும் அந்நிய கண்களல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் காணும். கடந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப கடினமாக உழைச்சிங்க. அந்த ரிவார்டையும் அவார்டையும் உங்கள் மேலே இருக்கிறவன் கூலாக உட்காந்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்தான். அது உனக்கு கிடைக்க வேண்டிய கிரீடம், உனக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டு, உனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டு. உன்னுடைய கடின உழைப்பு நிறைய பேருக்கு கடினமாக உழைக்கிறீங்க, மேலிடத்திற்கு அது கொண்டு போகப்படுவதில்லை. இடையில இருக்கிறவங்க அவங்க என்னமோ சாதித்த மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய பேர் வாங்கிடுறாங்க. இன்றைக்கெல்லாம் சில இடங்களில் பிஹெச்டி படிக்கிற பிள்ளைங்க கூட சொல்கிறத நான் கவனிச்சிட்ருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு யாரும் கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பை ரிசர்ச் பண்ணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணால் அந்த கைடே அதை மிஸ்யூஸ் பண்ணி இது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு கிரீடம் பதிக்கப்பட வேண்டிய அந்த ப்ராஜெக்டை வேறு யாருக்கோ மாற்றி விட்டுட்டார், வேறு யாருக்கோ கொடுத்துட்டு அவங்கள டாக்டரேட் கொடுத்துட்டார். இப்படியெல்லாம் நிறைய தவறான காரியங்கள், பணத்திற்காக, தேவையில்லாத வேறு சில காரியங்களுக்காக உண்மையை விற்று போடுகிறவர்கள், உத்தமத்தை விற்று போடுகிறவர்கள் வாழ்கிற இந்த பூமியில் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களுடைய கடின உழைப்பின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள அதற்கு ஏற்ற ஒரு ரிவார்டை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு வந்திருக்கிறாரு. என்னுடைய உழைப்பு கனப்படுத்தப்படலை, என்னுடைய கடின உழைப்பின் பலன் சேர வேண்டிய இடத்துல போய் சேரலை அப்படின்னெல்லாம் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளே, இன்னைக்கு யார் உங்களை ஹானர் பண்ணுறாங்களே இல்லையோ ஆண்டவர் ஹானர் பண்ணுறதுக்கு நேரடியாக வந்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு வச்சுருக்கிறீங்க. அந்த ஒரே குவாலிஃபிகேஷன்னால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு அந்த ராஜ கிரீடத்தையும் ராஜ மேன்மையும் ராஜ பதவியும் உயர்ந்த பதவியும் கர்த்தர் தருவார். மொர்தெகாய் சாதாரண நிலைமையில் அந்த அரண்மனையின் முற்றத்தில் கிடந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜ கிரீடத்தை வச்சு அவனை ஊரெல்லாம் கொண்டு போய் சுற்றி ஹானர் பண்ணினாங்களாம். அதே மாதிரி ஒரு மகிமை உனக்கு வெளிப்படும். ஸோ வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்ற அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்துவார். அது உன் வீடாக இருக்கலாம், நீ வேலை செய்த இடமாக இருக்கலாம், இல்லை நீ வியாபாரம் பண்ணின இடமாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஸோ சோதனைகள் வரும்போது நீங்கள் பொறுமையாக சகிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பிரதிபலனாக கர்த்தர் ராஜ மீன்மை உங்களுக்கு தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி இந்த 11ஆம் மாதம்
1ஆம் தேதியிலே என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய உழைப்பும் இவருடைய கடினமான வேலைகளும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை பார்த்து எனக்கு அதற்கேற்ற ராஜ மேன்மை ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாருன்றது என் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, இந்த 11ஆவது மாதத்தில் நிறைய பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும். ரொம்ப நாளாக காத்திருந்து இருதயத்தில் ஏங்கின பிள்ளைகளுக்கு, ஒரு வேலை இன்னும் கிடைக்கலையேன்னு கேட்குற பிள்ளைகளுக்கு, அவர்கள் நினைத்ததை விட, எதிர்பார்த்ததை விட, வேண்டினதை விட மிகவும் மகிமையான உயர்ந்த பதவியில், ராஜ பதவியில், ராஜ மேன்மையில் என் பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்க மேலே கிரீடத்தை நீர் பதிக்கிறதற்காய், ராஜ கிரீடத்தை வைத்து அழகு பார்க்கிறதற்காய் உமக்கு நன்றி. நீர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பிறகு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அரசு அதிபதிகளோடும் உட்கார வைத்து நீர் அழகு பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்நிய கண்கள் அல்ல, என் பிள்ளைகளுடைய சொந்த கண்கள் இதை கண்டு கர்த்தருக்குள்ளே களி கூறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகளை நீரே கரம் பிடித்து நடத்தும். எல்லா வியாதிகள், கடன்கள், தொல்லைகள், வழக்குகளிலிருந்து என் பிள்ளையை விடுதலை கொடுத்து ஒரு பெரிய விசாலத்தை என் பிள்ளைகள் காணட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.